திருந்தி தொலைங்கலேண்டா. திருந்துறதுனால என்னடா நட்டமாக போகுது உங்களுக்கு? 2 வாழ வேண்டிய பிள்ளைகளை கழுத்தை நெரிச்சு கொன்னு அந்தரத்துல தொங்க விட்டுருக்கீங்களே. இப்படி கொலை பண்ணுன நீங்கெல்லாம் நிம்மதியா இருந்துட முடியுமா? ஏன்டா இப்படி வெறி பிடிச்சி அலையிறீங்க? கொலை பண்ணிட்டீங்க, ஆமா, உங்க வீரத்தை காட்டிட்டீங்க. சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது தான் வீரத்தை காட்டுமில்ல. எப்படா நடமாடுவீங்க? உங்க வாழ்க்கையை ஏண்டா தொலைச்சிக்கிறீங்க? இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தனும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாதுடா. உங்ககிட்ட இருக்கிற அந்த கேவலமான ஜாதி வெறியால 2 பிள்ளைகளை தூக்கி தொங்க விட்டதை மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையும் இப்ப அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குதுடா. நீங்க சாகும்போது கூட நிம்மதியா சாக முடியாதுடா. துடிக்கும்டா, இதயம் துடிக்கும். ஏன்டா அந்த தப்பை பண்ணணும்னு வாழ்க்கை முழுக்க அதையே நினைச்சு செத்து போவீங்கடா. இனியாவது திருந்துங்களாண்டா. கிரகம், நீங்க திருந்துறதுனால யாருக்குடா நட்டமாக போகுது? நாம பெத்த புள்ள நாம சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கல, தான் விரும்பின பையனையே கட்டிக்கிறேன்னு சொல்லுதுன்னா உன் வாழ்க்கையை நீ பாரு, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னு கை கழுவி விட்டுட்டு போங்கடா. அதுக்கு போய் பொழைச்சா பொழைக்குது, பொழைக்காட்டி என்னவோ பண்ணி சாகுது. உங்க வாழ்க்கையை ஏண்டா அழிச்சுக்கிறீங்க? நீங்க ஏண்டா அழியிறீங்க? கிரகம், ஏண்டா உங்க ஜாதியில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி வெறியில தப்பு பண்ணி எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த இனத்தை யாரா காப்பாத்துறது? அந்த இனம் அழிஞ்சு போயிடாதாடா? டே, உங்ககிட்ட இருக்கிற ஜாதி வெறிய வச்சு உன் ஜாதிக்காரனெல்லாம் பத்திரமா இருக்கிற மாதிரி பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தனையா தூண்டி விட்டு ஒவ்வொருத்தனா கொலை பண்ணிட்டு அவனுங்க ஜெயிலுக்கு போய் அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு அந்த இனமே அழிஞ்சு போயிருமேடா. உங்ககிட்ட இருக்கிற ஜாதி வெறி உங்களை தாண்டா அழிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ 2 பிள்ளைகளை தூக்கி தொங்க விட்டீங்க. எத்தனை பேர் கைதாகி இருக்கீங்க? அதுல எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது? 5 பேர் கைதானா 5 குடும்பம் நாசமா போச்சா? அந்த பிள்ளையையும் கொன்னு உங்க குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சுக்கிட்டீங்களேடா. இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தனையா புடிச்சு எல்லாத்தையும் ஆயுள் தண்டனை கொடுத்து உள்ளேயே வைக்க போறாங்க. வாழ்க்கை நாசமா போச்சேடா. உங்க கிட்ட இருக்கிற அந்த ஜாதி வெறி உங்களை தாண்டா அழிக்குது. கிரகம் பிடிச்ச இளவெல்லாம் கேட்டு தொலைங்கலேண்டா. உங்க கிட்ட இருக்கிற ஜாதி வெறி வேற யாரையும் அழிக்கல, உங்களை தான் அழிக்குது. அந்த 2 பிள்ளைகள்லாம் சத்தமில்லாம செத்து போச்சு. அதான் வாயை பொத்தி கொண்டிருப்பீங்களேடா பரதேசிங்களா. வாயை பொத்தி கொண்டிருப்பீங்களாடா, கத்துறதுக்கு விடாம. சத்தம் இல்லாம சத்தம் போடாத அளவுக்கு வாயை பொத்தி கொண்டுட்டீங்க. அது சத்தம் இல்லாம செத்து போச்சு. ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் கத்தி கதறி சாகணும்டா. கேஸுன்னு கோர்ட்டு ஜெயிலுன்னு அலையணும்டா. ஏன்டா அப்படி அழிஞ்சு போறீங்க? இப்படி மாறி ஒவ்வொருத்தனும் அருவாளை தூக்கி கொலை பண்ணி ஒவ்வொருத்தனா ஜெயிலுக்கு போயிட்டா அந்த இனத்தை யாரா காப்பாத்துறது? நீங்க தான் ஜாதிங்கிறது ஒரு தனி இனம்னு வேற சொல்லிடுத்தீங்களேண்டா மயிறு. அந்த ஜாதிக்காரன் யாரா மீதி இருப்பா? அந்த ஜாதியில் இருக்கிற மக்கள் தொகையெல்லாம் குறைஞ்சு அப்புறம் நீங்க தாண்டா மைனாரிட்டி ஆகணும். எல்லாரும் ஜெயிலுக்கு போய் குடும்பமே அழிஞ்சு போய் கிடக்கும். அதுக்கப்புறம் எந்த ஜாதி மக்கள் அதிகமா இருக்காங்களோ, யார் மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்க கிட்ட நாம அடிபணிஞ்சு கிடக்கணும். உண்மையிலேயே உங்களுக்கு ஜாதி வெறி இருந்துச்சு அப்படின்னா உங்க கிட்ட இருக்கிற அதே ஜாதி வெறியை பயன்படுத்தி உங்க ஜாதியில் இருக்கிற நல்லா படிக்கிற பசங்களை, நல்லா படிக்கிற பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள ஆளாக்கி விடுங்கடா. அவங்கள படிக்க வையுங்கடா. இந்த பிள்ளைகளை கொலை பண்றதுக்கு செலவு பண்ணீங்களே, இந்த கொலை கேஸ்ல செலவு பண்ண போற தொகை இருக்குதே, இந்த உழைப்பையும் இந்த செலவையும் உங்க ஜாதியில் இருக்கிற நல்ல பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி பண்ணி அவங்களையெல்லாம் ஆளாக்கி விடுங்கடா. அதுதான்டா ஜாதி வெறி. நம்ம ஜாதிக்கார புள்ள பாரு கலெக்டரா இருக்கு, நம்ம ஜாதிக்கார புள்ள தான் ஐஏஎஸ்ஸா இருக்கு, நம்ம ஜாதிக்கார புள்ள தான் ஐபிஎஸ்ஸா இருக்கு, நம்ம ஜாதிக்கார புள்ள ஐஜியா இருக்கு. இப்படியெல்லாம் பெருமைப்படுங்கடா. இதுதான்டா ஜாதி வெறின்னு சொல்லி உங்க ஜாதியை நீங்களே அழிச்சுக்காதீங்கடா. ஒவ்வொருத்தனா இப்படி கொலை கேஸ்ல உள்ள போயிட்டா அந்த ஜாதியில யாரா மிஞ்சுவா? தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்னா போய் தொலை. எத்தனையோ பிள்ளைகளுக்கு நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதுக்கெல்லாம் நல்லா வாழ்ந்து பெருசாக சாதிச்சிருச்சா என்ன? அதோட விருப்பம். நீ யாரை கட்டிக்கிறியோ கட்டிக்கிட்டு நல்லா வாழ்ந்தா வாழு, இல்லையா நாசமாக போ, எனக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு அத்து விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்களேண்டா. அதை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை ஏண்டா அழிச்சுக்கிறீங்க?